நாட்கள் தான் முக்கியமான ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த நாட்கள். அதுக்கப்புறம் 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், இந்த 3 நாட்கள் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. ஷைத்தானுக்கு கல்லெறியது மட்டும்தான் அவங்களுக்கான வேலை. அப்ப 70 கற்கள் 3 ஷைத்தானுக்கும் எறிவோம். ஒரு கல்லுக்கு 7, ஒரு ஷைத்தானுக்கு 7 கற்கள் எறிவோம். இதே மாதிரி 3 நாட்கள் 7 கற்களாக எறிவோம். அப்ப ஹஜ்ஜில செய்யக்கூடிய அமல்கள், கடமைகள்னா என்ன செய்வோம் அப்படின்னா எதுவுமே செய்ய மாட்டோம். கூடாரத்துல தங்குவோம், 5 நேரம் தொழுவோம், பயான் கேட்போம், சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம். இதுதான் நம்மளுடைய வேலை. இந்த துவா ஓதணும், இந்த தஸ்பீ ஓதணும் அப்படிங்கறதெல்லாம் ஹஜ்ஜு கிடையாது. ஹஜ்ஜுடைய கடமைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல தங்கணும். இங்க வரக்கூடிய சில கஷ்டங்கள் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கிட்டு பாவங்களுடைய எண்ணங்கள் கூட இல்லாம நம்ம இந்த இடத்துல இருக்கிறது தான் ஹஜ்ஜுடைய கடமைகள். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாருமே, இதுக்கு முன்னாடி காலங்கள்ல ஹஜ் செஞ்சவங்க எல்லாருமே மரணிச்சிருப்பாங்க. நிறைய பேர் கஷ்டத்துல, கூட்டத்துல, நெரிசல்ல நிறைய பேர் மரணிச்சிருக்காங்க. இப்ப வரக்கூடிய காலங்கள் அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் அவ்வளவு இலகுவாக, அவ்வளவு லேசாக மக்களுக்கு அவ்வளவு ஹஜ்ஜை எப்படி பண்ணிருக்காங்க, இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்காங்க. இந்த காலத்துல ஹஜ் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடியது என்னது? பணத்தை தாண்டி நமக்கு உடல்நிலை தான் தேவை. உடல்நிலையை விட கால் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். மினால இருந்து இங்க வர்றது ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும். இங்க இருந்து நம்ம முஸ்தலிஃபா போறது ஒரு 8-10 கிலோமீட்டர் நடக்கணும். அங்க இருந்து ஷைத்தானை கல்லெறிறது ஒரு 10 கிலோமீட்டர் நடக்கணும். திரும்ப அங்க இருந்து மினாக்கு வர்றதும் ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும். எல்லாமே நடையாக மட்டும்தான் இருக்கும். இப்ப நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது பணத்தை தாண்டி நம்மளுடைய உடல்நிலையை தயார் பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட ஹஜ்ஜுக்காக நம்ம காத்திருக்கணும். எப்படி காபாவை பார்க்கணும் நம்ம காத்திருந்தோமோ அந்த மாதிரி ஹஜ்ஜுக்காக நம்ம காத்திருந்தால் அல்லாஹ் நிச்சயமா ஹஜ்ஜில இந்த இடத்துல நிற்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தருவான் இன்ஷா அல்லாஹ்.